இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருந்தாலும் 1950 தான் இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு நாணயம் வந்து அச்சடிக்கிறாங்க. அப்படி என்னென்ன நாணயம் அச்சடித்தாங்க அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது 1 பைஸ் காயின், இந்த காயினோட இயர் வந்து 1950 1955 வரைக்கும். பிரான்ஸ் மெட்டல், வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.92 கிராம், திக்னஸ் வந்து 1.14 mm. ஆஃப் அண்ணா காயின், இயர் வந்து 1950 1955 வரைக்கும். காப்பர் நிக்கல் மெட்டல் காயின், வெயிட் வந்து 2.91 கிராம், திக்னஸ் 1.44 mm. 1 அண்ணா காயின், இயர் வந்து 1950 1954 வரைக்கும். காப்பர் நிக்கல் மெட்டல் காயின், வெயிட் வந்து 3.88 கிராம், திக்னஸ் வந்து 1.57 mm. 2 அண்ணா காயின், இயர் வந்து 1950 1955 வரைக்கும். காப்பர் நிக்கல் மெட்டல் காயின், காயினோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.78 கிராம், திக்னஸ் வந்து 1.73 mm. 1/4 ரூபி காயின், இயர் வந்து 1950 1956 வரைக்கும். மெட்டல் வந்து நிக்கல் மெட்டல், வெயிட் வந்து 2.9 கிராம், திக்னஸ் வந்து 1.53 mm. 1/2 ரூபி காயின், இயர் வந்து 1950 1956 வரைக்கும். மெட்டல் வந்து நிக்கல், வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.78 கிராம், திக்னஸ் வந்து 1.7 mm. 1947 அப்புறம் இந்தியாவில் அச்சடித்த ஃபஸ்ட்டு 1 ரூபி காயின், இயர் வந்து 1950 1954 வரைக்கும். மெட்டல் வந்து நிக்கல், வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.7 கிராம், திக்னஸ் வந்து 2.65 mm. காயின்ஸ் மற்றும் கரன்சி பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.